முதல் முறையாக சபரிமலை மாலை போடும் கன்னிசுவாமிக்கான தகவல். மாலை போடுவது என்பது ஒரு சாதாரண சடங்கு மட்டுமல்ல, வாழ்க்கையை சுத்தமாக ஒழுக்கமாக மாற்றிக்கொள்ளும் ஒரு ஆன்மீக பயணம். கன்னிசுவாமி முதன்முறையாக இந்த விரதத்தில் சார்ந்தவர். ஆன்மீக உலகிற்குள் அடியெடுத்து வைக்கும் முதல் படி இதுதான். அன்று காலையில் கன்னிசுவாமி குளித்து தன் மனமும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என முடிவெடுக்கிறார். வீட்டில் அல்லது கோவிலில் குருசாமி அல்லது பெரியவர் ஆசீர்வாதத்துடன் சுவாமியே சரணம் ஐயப்பா என சொல்லி மாலை போடுகிறார். அந்த மாலை தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பு போன்றதும் சுமை இல்லாத ஒரு சாந்தி போன்றதும் அவருக்கு தோன்றுகிறது. இப்பொழுது அவரின் வாழ்க்கை 41 நாள் விரதத்தில் தனி ஓர் ஒழுக்கத்தில் நுழைகிறது. அவர் கருப்பு அல்லது நீல ஆடையை அணிந்து எளிமைதான் முதன்மை என்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். காலை மாலை சங்கல்பமும் சுவாமி தியானமும் அவரின் நாளின் ஒவ்வொரு உவகை தொடக்கமும் முடிவும் ஆகின்றன. அவரின் உணவு பழக்கம் மாற்றப்படுகிறது. சைவம், சுத்தம், ஒரு நாளில் ஒரே முறை நிறைவு உணவு. அவர் கோபத்திற்கு இடமில்லாத வாழ்வை தேர்ந்தெடுக்கிறார். அன்பு, அமைதி, பொறுமை, எளிமை இவைதான் அவரது புதிய தோழர்கள். விரதத்தின் காலத்தில் அவர் பிறரை காயப்படுத்தாமல் அழுக்காறு விலகி தன்னை கட்டுப்படுத்தி வாழ்கிறார். சபரிமலை பயணம் என்பது மலையை ஏறுவது மட்டுமல்ல, அவரின் உள்மலையையும் ஏறுவது என்பதை கன்னிசுவாமி மெதுவாக உணர ஆரம்பிக்கிறார். கடைசி நாளில் இறைவனின் திருநாமத்துடன் இருமேலை பாய்ந்து சபரிமலையை நோக்கிச் செல்ல தயாராகிறார். இது அவருக்கு ஒரு பயணம் மட்டுமல்ல, ஐயன் அருளை உணரும் ஒரு மாற்றப்பாதை.